ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நர்ச்சரிங் ஆஃப் த பாடி தான் பார்க்க போகிறோம். நர்ச்சரிங் ஆஃப் த பாடினா நம்மளோட உடலை பராமரிச்சுக்கிறது. நர்ச்சரிங் ஆஃப் த பாடினா நம்மளோட பாடியை நல்லபடியாக பராமரிச்சுக்கிறது. நம்மளோட பாடி நல்லா இருந்தால் தான் அது ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலைகளை செய்ய முடிகிறதாகவும் நம்மளோட பாடி இருக்கும். நம்மளோட பாடி நல்லா இருந்தால் தான் நம்மளால் ஒரு நிறைஞ்ச நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ப்ராப்பர் ஃபுட், ஏர் அண்ட் வாட்டர். நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல உணவு, சுத்தமான காற்று மற்றும் நீர் முக்கியமானது. ஃபுட்டுனா சும்மா சாப்பிடக்கூடாது. நம்மளோட ஃபுட்டில் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் இருக்கணும். ஃபுட்டு நம்ம பசிக்கும் போது தான் சாப்பிடணும். நான் சோகமாக இருக்கேன்னு சாப்பிடக்கூடாது. டிவி பார்க்கும்போது டைம் பாஸுக்கு சாப்பிடக்கூடாது. வாட்டரை நல்லா சூடு பண்ணி குடிக்கணும். ப்ராப்பர் ஃபுட், ஏர் அண்ட் வாட்டர் இருந்தால் தான் நம்ம தினமும் செய்கிற வேலையை திறம்பட செய்ய முடியும். ரெண்டாவது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி. நம்ம தான் நம்மளோட பாடியை பாதுகாக்கணும். ஏதாவது வெப்பமான இடத்துக்கு போனால் நிறைய தண்ணி குடிக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப தூசியாக பொல்யூஷனாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். சன்லைட்டில் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான அளவில் இருக்கணும். அதிகமாகவும் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா நம்மளோட பாடிக்கு அது ஆபத்து. மார்னிங் சன்லைட் நம்மளுக்கு விட்டமின் டி கொடுக்கும். அது நம்மளோட போன்ஸை ஸ்ட்ராங்காக மாற்றும். ப்ராப்பர் அப்கீப் ஆஃப் த பாடி. உடலை பராமரிச்சுக்கிடணும். நம்மளோட ஓய்வை, நம்மளோட வேலையை, நம்மளோட சுத்தத்தை பேலன்ஸ்டாக வச்சுக்கிடணும். நம்ம வேலை பார்த்தா டயர்டாகும். அந்த டயர்டை போக்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்தால் அந்த டயர்டெல்லாம் போயிடும். நம்ம எங்கே இருந்தாலும் அந்த இடத்த க்ளீனாகவும் ஒழுங்காகவும் பராமரிச்சுக்கிடணும். நைட்டு தூங்கணும். காலையில் ஃபுல்லாக வேலை பார்க்கணும். அப்போந்தான் காலையில் பார்த்த வேலையோட டயர்டெல்லாம் நைட்டு போய் மறுநாள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லேபர். லேபருங்கிறது நம்ம தினமும் பண்ணுற எக்ஸசைஸ் இல்லாட்டி வேலை. அந்த வேலையை பார்க்கும்போது தான் நம்மளோட பாடி பார்ட் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருந்தால் தான் அதோட வேலையை திறன்பட செய்யும். வேலைங்கிறது ஃபார்மிங், வாக்கிங், க்ளீனிங், மேனுவல் ஒர்க்கெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்மளோட பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும், வேலை பார்க்க வைக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற மசில்ஸ் வலுப்படும், டெவலப் ஆகும். எக்ஸசைஸில் ரன்னிங், ஸ்ட்ரெச்சிங், சைக்கிளிங், யோகாலாம் வரும். ஃபஸ்ட்டு ஆசன அண்டு பிரணயாமா. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ். நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆசன. இதை நம்மளோட பாடியோட போஸ்டர்ஸ் எல்லாம் வரும். எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும், எப்படி படுத்துங்கணும், அதெல்லாம் வரும். பிரணயாமாவில் மூச்சு பயிற்சியெல்லாம் வரும். நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து விட்டால் நம்மளோட பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் த பாடி. இப்போது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்குன்னா அதுவாகவே கொஞ்ச நாளில் சரியாயிரும்ல. நம்ம உடம்புக்கு அதுவாக குணமாகிக்கிற எபிலிட்டி இருக்குது. வெளியில் இருந்து எந்த ஒரு நோயும் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒழுங்காக நம்மளோட பாடியை பார்த்துக்கிட்டாலே போதும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும். நம்ம வாழ்கிற இடத்த எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு ரைட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த பாடி. உடலை சரியான முறையில் பயன்படுத்தணும். நம்ம எப்போதுமே சரியான செயலை பண்ணணும். ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு பொறுப்பேற்கணும். நம்மளோட பாடிக்கு இது ஒத்துக்காது, இது நல்லது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சும் அதை செய்யக்கூடாது. நம்மளோட எனர்ஜியை படிக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, மற்றவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நம்மளே உயர்த்துறதுக்கு நம்மளோட பாடியை யூஸ் பண்ணணும். நம்மளோட பாடியை பராமரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடலாம்.
நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம், தினமும் நடக்கலாம், நம்மளோட பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிடலாம், நல்லா 8 மணி நேரம் தூங்கலாம். தினமும் காலையிலே நம்மளுக்கு சூரியன் தர விட்டமின் டியை போய் வாங்கலாம். மூச்சு பயிற்சி பண்ணலாம், நம்மளோட கண்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம், நம்மளை நாமளே சுத்தமாக வச்சுக்கிடலாம். இதெல்லாம் நம்மளை நாமளையே கவனிச்சுக்கிற வழிமுறைகள். நம்மளோட உடம்பை பார்த்துக்கிட்டாதான் அது நம்மளை மற்ற வேலையை செய்ய விடும். உணவே மருந்து மாதிரி எப்போதுமே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து நம்மளோட உடலை பராமரிச்சுக்கிடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.